ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒன் டே பிஃபோர் ஒரு ப்ரிப்ரேஷன் ஒர்க் நான் பண்ணேன். இதுதான் ஆக்சுவலி பர்த்டே மெனு. இது பண்ணுறதுக்கு தான் நான் ஒன் டே பிஃபோர் கொஞ்சம் ஒரு ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மம்மூஸ் ப்ரிப்ரேஷனே நான் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்துட்டு சிக்கன் பீஃப் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதுல, அதெல்லாம் இல்லைங்க. சோயா தான், ஃபுல் வெஜ்ஜு தான். நான் எல்லாமே ஹோம்மேடு தான் பண்ணியிருந்தேன் என்னோடய பொண்ணு பர்த்டேக்கு. ரொம்ப பெரிய பார்ட்டி அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சிம்பிளாக ஒரு 4 பேர் தான். அவங்களுக்கு சும்மா ஒரு ஃபுட்டு அவ்வளோதான். ஸோ ஸ்டார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு நான் மம்மூஸும் பானிபூரியும் தான் கொடுத்துருந்தேன் ஸ்டார்ட்டர்ஸ்க்கு. எல்லாமே ஹோம்மேடு தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். அது வந்துட்டு கொஞ்சம் இப்போ நான் ஒத்தையில் பண்ணுறதுனால ஒன் டே பிஃபோர் கொஞ்சம் ஒர்க்கு முடித்தா தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ஆச்சும் நம்மளுக்கு ஒரு சமாதானமாக இருக்கலாம். அதனால மம்மூஸ்க்கு வந்துட்டு அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த மம்மூஸ் டவ் அது வேறு மைதாவில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டவ் பண்ணி அதெல்லாம் ரெடியாக்கி வச்சுட்ருந்தேன். இது வந்துட்டு பாவ் பாஜியும் இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ பாவு வந்துட்டு நான் வெளியிலேருந்தே வாங்கியாச்சு. இது மும்பை பாவெல்லாம் இல்லைங்க. மும்பை பாவு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சம்டைமெல்லாம் நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இங்கே உள்ள வந்து அந்த ஒரு ஷேப்பில் இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும். எனக்கு அது பிடிக்காது. பட் வேறு வழி இல்லையே, அதனால சரி பாவு பாஜி பண்ணுறோம், அதனால் பாவு கண்டிப்பாக வேணும். அதனால் பாவு வந்துட்டு பேக்கரியிலேருந்து வாங்கியிருந்தேன். நம்ம மம்மூஸோட டவ் வந்துட்டு நல்லா ரெடி ஆயாச்சு. அது நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தா தான் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருந்தேன். அண்ட் அது சைட் பை சைடு வந்து அதோட ஸ்டஃபிங்கும் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இந்த ப்ராசஸ் தான் எனக்கு பிடிக்காது ஆக்சுவலி. ரொம்ப நேரம் அங்கேயே நின்று இப்படி கிண்டி விட்டு கொடுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொடுக்கணும். ஒரு 1 ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் ஆஃப் தண்ணி ஊற்றி நம்ம நல்ல மாதிரி குக் பண்ணி எடுக்கணும். அப்போ அந்த டவ் வந்துட்டு நல்லா மசாஜ் எல்லாம் கொடுத்து நல்லா லைக் என்ன சொல்கிறது, நல்லா சாஃப்டாக தான் வந்துருந்துச்சு. இனி கொஞ்ச நேரம் நம்மளுக்கு அது ரெஸ்டிங் பீரியடும் கொடுக்கணும். நான் அது ஒரு நல்ல ஒரு பாத்திரம் வச்சு நான் அதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் ரெஸ்டிங் பீரியட் கொடுத்தாச்சு. ரெஸ்டிங் கொடுத்து நம்ம ஸ்டஃபிங்கும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இப்போ டைனிங் டேபிளுக்கு வந்துட்டேன். டைனிங் டேபிளில் வச்சு தான் நான் இந்த ஸ்டஃபிங் எல்லாம் நம்மளுக்கு உட்காந்து செய்யலாம். ஸோ இந்த புட்டு பண்ணுற அந்த லிட்டு ஷேப்புக்கு வேண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். சப்பாத்தி பலகை, அதுக்கப்புறம் அந்த எல்லாமே அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட் நம்மளுக்கு டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இந்த எடுத்து வைக்க வேண்டிய ஒரு பிளேட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு டவ் நம்ம இதில் தான் டவ் பண்ணோம். ஸோ அதான் அந்த சைடெல்லாம் அப்படி இருக்குது. அண்ட் அந்த இதுவும் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங்கு வெஜ் ஸ்டஃபிங் தாங்க. ஸோ வெஜ் ஸ்டஃபிங் வந்துட்டு கொஞ்சம் கூல் ஆகணும். ரொம்ப சூடாகவே இருந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன் ரொம்ப சூடாக இருக்குது. இனிமேல் அது நம்ம கிண்டி விட்டு கொடுத்துட்டு இருந்தால் டைம் சும்மா வேஸ்ட் ஆயிரும். ஸோ என் பொண்ணுக்கிட்ட தான் சொன்னேன், ஜஸ்ட் இப்படி லைட்டாக கிண்டி விட்டு கொடுத்துட்ரு, அவளுக்கு அந்த ஒர்க்கை கொடுத்துட்டு நான் வந்து அடுத்த வேலை என்ன பார்க்கலான்ட்டு யோசிச்சுட்ருந்தேன். ஸோ வந்து ஸ்டார்ட்டர்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி மம்மூஸும் இருக்குது, பானிபூரியும் இருக்குது. அப்போ பானிபூரியோட வேலைகளெல்லாம் ஆரம்பிச்சிடலான்னு நினச்சேன். நம்ம எப்படி மீன் குழம்பு வச்சு இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குமோ, அதே மாதிரி தான் இந்த பானிபூரியும் அதோட சட்னி அதெல்லாம் வந்துட்டு அந்த பானி எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் டே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்துட்டு நைட்டு தான் நான் பண்ணேன். பர்த்டேயோட ஒரு நாள் முன்னாடி நைட்டு தான் நான் பண்ணேன். 8 அப்புறம் தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த பானிபூரி க்ரீன் சட்னி அண்டு ஸ்வீட்டு சட்னி, அந்த பானி எல்லாத்துக்கும் வேண்டி மல்லி இலை, இந்த கொத்தமல்லி இலை, மல்லி இலை வந்துட்டு நாங்கள் மலையாளத்தில் சொல்லுவோம் கொத்தமல்லி கீரை. ஸோ புதினா கொஞ்சம் புளி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் சோக்காய் இருக்கிறதுக்கு அந்த பானிக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பானிபூரி இது டேட்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அது வந்து ஸ்வீட் சட்னி வந்துட்டு டேட்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணி வச்சாச்சு, ரொம்ப கொஞ்சம் தான். அண்ட் இந்த பானிக்கு வந்துட்டு ஸ்டில் அது சோக் ஆகிட்டே இருக்குது. இனிமேல் வந்து க்ரீன் சட்னி நம்ம பண்ணிடலாம். கொத்தமல்லி, புதினா அண்டு க்ரீன் சில்லி எல்லாம் வச்சு பண்ணி அப்போ அது முடிச்சுட்டேன். க்ரீன் சட்னியும் பண்ணி முடிச்சாச்சு. இது வச்சுட்டு பானியும் முடிச்சாச்சு. அப்போ அந்த பானிபூரிக்கு உள்ள இது முடிச்சாட்டு, பானிபூரிக்குள்ள உள்ள ஸ்டஃபிங் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டே அந்த ஏதாவது பர்த்டேயோட ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடி தான் நான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதெல்லாம் முடித்து அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நான் வந்து எகெயின் இங்கே மம்மூஸ் பண்ணுறதுக்கே வந்துட்டேன். நான் தொட்டு பார்த்தேன். ஸோ நல்லா என்ன சொல்கிறது, நல்லா கூலாக இருந்துச்சு. இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சூடோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது ஃபுல்லாகவே மெல்ட் ஆயிரும். அதனால் அது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அந்த ஷேப்பு பிடிக்கிறதுக்கு வராது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி இது பால்ஸாக இப்படி பிச்சு போட்டு இனி அதை வந்துட்டு நம்ம நார்மலி சப்பாத்தி பண்ணுற மாதிரியே சப்பாத்தி போட்டு
வச்சிட்ருந்தேன். அண்ட் நான் வந்துட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் ஆஃப் ஸ்டஃபிங் வச்சு நம்ம அந்த பிளேட்டில் தான் எடுத்து வச்சுட்டு இருக்க போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றாட் அப்படி நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சேன். சீஸி மமோஸும் நான் இங்கே பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. இப்போ இது வந்துட்டு நார்மல் மமோஸ் தான், சோயா மமோஸ். இது வந்துட்டு சீஸி மமோஸு. அது வந்துட்டு சைடில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் கொடுத்துருந்தேன் சீஸி மமோஸுக்கு. இது வந்துட்டு சீஸி மமோஸ் மட்டும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தேங்க. பாக்கியெல்லாம் ஸ்டீம் தான் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு நம்ம நார்மல் கொழுக்கட்டை. இப்போ உள்ள ஃபேஷனில் இது மமோஸ்னெல்லாம் சொல்கிறாங்க. இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டுள்ள ஊர்களெல்லாம் கொழுக்கட்டை அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த ஒரு ஷேப்லேயே நான் இப்போ 3 ஷேப்பில் அப்படி வச்சுருக்கிறேன். அண்டு அது வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ நம்ம பண்ண எல்லா ஷேப்புமே எடுத்து இதில் அடுக்கி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் அந்த லிட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் டே நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சோம்னா நடக்காது. ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். டைமுக்கு நம்ம முடிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு இதெல்லாம் தான் குட்டி குட்டியாக வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பானிபூரிக்கு பார்த்துருப்பீங்க, சட்னி, க்ரீன் சட்னி அதெல்லாம் பண்ணிட்டோம். இனி அந்த பூரி கூட ஃப்ரை பண்ணி அந்த ஒரு லிட்டு பெரிய ஒரு டின்னில் நம்ம அடைச்சி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டேக்கு ஸ்டார்டர்ஸ் வந்துட்டு ரெடி. அதுக்கப்புறம் பாவ் பாஜிக்கு வந்துட்டு பாவு நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சாச்சு. பாஜி வந்துட்டு ஒரு 2 hours பிஃபோர் தான் நான் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் சப்பாத்தியும் கறியும் இருந்துச்சு. அதுவும் அந்த டைம்லேயே நான் பண்ணி முடிச்சுட்டேங்க. ஸோ இதுவும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு வந்துட்டு இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்துட்டு கெட்டு போகாது, ஒன்றுமே செய்யாது. இதெல்லாம் ப்ரீ ப்ரெப் தான் பண்ணி வைக்கணும். நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ப்ரீ ப்ரெப் தான் இந்த வேலைகளெல்லாம் பண்ணி வைக்கணும். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டே அந்த பார்ட்டி டைமில். ஓகேவா? நம்ம எல்லாமே வீட்டிலே பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிளிங்காக தான் இருந்துச்சு. பட் ஓகே, நான் ஃபஸ்ட்டே நாள் கொஞ்சம் எல்லாம் வேலைகள் முடித்ததுனால எனக்கு ஓகேயாக இருந்துச்சு. கரெக்ட் டைமுக்கு நான் முடிச்சுட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டின்னில் தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ இனிப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். ஸோ எல்லோரும் என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த பூரிஸ் வந்துட்டு பாம்பேலெல்லாம் இப்படி ஃப்ரை பூரிஸே கிடைக்கும், இங்கே அப்படி இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.